ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ராதா ஆரி கிரியேஷன். இன்றைக்கி வந்துட்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு நான் லீஃப் ஷேப்பில் வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். நீடில் வந்துட்டு என்ன நம்பர் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வீடியோவில் காமிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட்டும் வந்துட்டு நான் டபுள் ஸ்டாண்டர்ட் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நாட் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது சென்டர் லைன்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்டிச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு மேல் பக்கமாக அந்த லீஃபோட நுனிப்பகுதிக்கு கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே இழுக்கிறோம். இழுத்துட்டு கீழே கொண்டு வந்து திருப்பி ஒரு ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? திருப்பியும் பாருங்கள், இந்த சைடு மேல் அந்த அவுட்லைனுக்கு பக்கமாக கொண்டு போயிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே பட்டன் கோல் கிழக்கிற மாதிரி இழுத்து சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். பாருங்கள், இங்கே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து சென்டரில் கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் பாருங்கள், அவுட்லைனுக்கு பக்கம் அவுட்லைன் மேலே கொண்டு போயிட்டு ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து அப்படியே சென்டரில் ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம சென்டரில் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு கரெக்டாக வரணும். சென்டர் லைனில் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் வந்துட்டு நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கல, அதுக்கும் இப்போ நம்ம போடுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்க்குறக்கு நீட்டாக தான் இருக்கும், பட் அதில் இருக்கிற மிஸ்டேக் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கூட நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன், எந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அவுட்லைன் இல்லாமல் நாம் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் போட முடியுமாட்டோ. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக போடலாம். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுறது கஷ்டம். ஒருவேளை நீங்கள் பழகியிருந்தீங்க அப்படின்னா அவுட்லைன் ஸ்டிச் அப்படிங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சுற்றியும் செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்து ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கறது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் அவுட்லைன் ஸ்டிச்சு. இப்போ நம்ம போட்டுட்ருக்கிற லீஃப் ஃபில்லிங்கில் அவுட்லைன் ஸ்டிச்சு லாஸ்ட்டாக தான் நம்ம கொடுப்போம். சரிங்களா? அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி நம்ம வந்துட்டு அவுட்லைன் இல்லாமல் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆனால் ஷேப் வந்துட்டு பக்காவாக கிடைக்காது. சரிங்களா? அவுட்லைன் இல்லாமல் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்கும் போது ஷேப் அழகாக வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் கண்டினியூ பண்ணிட்டு வரோம். அந்த சென்டர் லைனில் தான் கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த சைடு பஞ்ச் பண்ணுறோம், அப்படியே இழுத்துட்டு வரோம், சென்ட்ரல் லைனில் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி இந்த சைடு போயிட்டு பஞ்ச் பண்ணிட்டு வரோம், அப்படியே சென்ட்ரல் லைனில் கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். நிறையா பேர் வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இது தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்துட்டு ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த சைடு பாதி ஃபில் பண்ணி அந்த சைடு பாதி ஃபில் பண்ணி அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இதில் வராது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஈஸியாக வேலையை முடிக்கணும்னா இந்த லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வரைகிற லீஃப் நீங்கள் ட்ரேஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதுவும் கரெக்டாக இல்லைன்னா சப்போஸ் அந்த இடத்துல கூட நமக்கு ஷேப் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு சிலர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் லீஃபோட ஷேப்பே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா வரையலினாலும் அது ஒரு ரீசன் தான். நல்லா வரைஞ்சி கரெக்டாக லீஃபோட ஷேப் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்லித்தரேன் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம் நான் திருப்பி சொல்கிறேன், அவுட்லைன் இல்லாமல் உங்களால் ஸ்டிச் வந்து போட முடியாது. பிகினர்ஸ் நீங்கள் பழக தான் உங்களுக்கு அந்த நுணுக்கங்கள் தெரியும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு அதை ஈஸியாக போட முடியும். எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் சில விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்மளாவே வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் வராமல் ப்ராப்பராக அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து முடிப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒன் போட்டுட்டேன். இப்போ சென்டரில் கொண்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கேயே நான் வந்துட்டு எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்குவேன். இதில் எண்ணாட் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா வந்துட்டு இதில் 4 த்ரெட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா 4 டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் 4 த்ரெட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக எண்ணாட் போடுங்க. இதை சுற்றியும் நான் வந்துட்டு பீடு கொடுத்துக்கிறேன். பீடு கொடுக்கறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் அந்த பீடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் வந்துட்டு பீடு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நான் 2 mm ரவுண்ட் பீடு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு இன்கேஸ் அது பெரிய பீடாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அது வந்துட்டு சின்ன பீடு தான். ஓகேங்களா?
ஓகே. இந்த நுனி பகுதிக்கிட்ட எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நிறைய பேர் இந்த இடத்துல நுனி பகுதிக்கிட்ட ஷார்ப்பாக வராமையே லீஃப் ஃபில்லிங்கோட அவுட்லைன் பீட் அவுட்லைனாக கொடுத்துருவாங்க. அது எப்படி அவுட்லைன் வந்துட்டு ஷார்ப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லீஃப் வந்துட்டு நல்லா அழகாக ஷார்ப்பாக வரும். பாருங்கள், லீஃபோட இடத்துல ஒரு பீடு கொடுத்து முடிஞ்சிருச்சு அந்த நுனி பகுதிக்கிட்ட. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு கொடுத்துட்டு அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின் ஒட்டியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரெட் அப்படியே கொண்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த 2 பீடும், ஃபஸ்ட்டு பீடும் செகண்ட் பீடும், அந்த 2 பீடுக்கும் இடையில சைடில் சைடாக சென்டராக கொண்டு வந்து சைடில் பீடுக்கு இடையில கிடையாது, சைடில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீடு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா வீடியோ இன்னொரு தடவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? பீடு சுகர் பீடை தவிர மீதி எந்த சைஸ் பீடு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? நான் நீடில் வந்துட்டு 14 நம்பர் நீடிலே யூஸ் பண்ணி அப்படியே போட்டுட்டு வரேன். நீங்கள் இதுக்கு வந்துட்டு பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கெலாம் 24 நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீடில் என்னென்ன நீடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலான வீடியோ கொடுத்துருக்கேன். நிறைய பேர் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் பீட் கொடுத்தாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு போட்ட பீடு இருக்கு இல்லையா, அது மேலே கொண்டு போய் அப்படியே நான் லாக் ஸ்டிச் பண்ணிடுறேன். அதாவது நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணல, பீட் லாக். சரிங்களா? பீட் லாக் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பீட் லாக் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் நீட் ஃபினிஷிங் நமக்கு அழகாக கிடைக்கும் ரவுண்டு ஷேப்பில். ஓகேவா? பாருங்கள், இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லிட்டு. இது சென்டரில் எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு போட்ட லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு, பட் இதில் பாருங்களேன், லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் சென்டர் லைன் அழகாக எடுத்திருக்கு. ஸோ நம்ம லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் இது தான் சென்டர் லைனில் குத்தாமல் அங்கேயும் இங்கேயும் முன்ன பின்ன குத்திட்டு வரும்போது லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். அதே நீங்கள் சென்டர் லைனில் பார்த்து கரெக்டாக பொறுமையாக போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அழகாக சென்டரில் லீஃப் வந்துட்டு அந்த லீஃபுக்கு நடுவால் ஒரு கோடு மாதிரி அழகாக வரும், நீட்டாக இருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா? ஒரு டிப்ஸ் சொன்னேன் இல்லையா, அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ லீஃப் வந்துட்டு அவுட்லைன் இல்லாமல் போடணும் அப்படின்னா எப்படி ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த மாதிரி லீஃப் வந்துட்டு வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு லைன் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம ஸ்டிச் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, நான் டாட் வச்சுருக்கேன்ல அங்கே. இங்கேருந்து நீங்கள் த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக, அதாவது அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக சும்மா கொஞ்சமாக தள்ளி நீங்கள் த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து சென்டரில் ஸ்டிச் போடுங்க. சரியா? அவுட்லைன்லேயும் நீங்கள் குத்தும் போது சம்டைம்ஸ் இந்த கிளாத்தில் துணி இழுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால் அந்த ஷேப்பில் கரெக்டாக உங்களுக்கு உட்காராது. இப்படி அவுட்லைனே போடாமல் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்குறப்போ நீங்கள் அவுட்லைன் மேலே த்ரெட் எடுத்துகிட்டு வராமல் அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக இருந்து த்ரெட் இழுத்துட்டு வாங்க. அப்போ நீங்கள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அந்த அவுட்லைனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் வந்துட்டு ஷேப்பாக அமைஞ்சிரும். இல்லை நீங்கள் அவுட்லைன் மேலே தான் குத்தி நான் த்ரெட்டை இழுத்துட்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துட்டு இழுத்துட்டு வந்துடும். அந்த த்ரெட்டு வந்துட்டு அந்த கிளாத் வந்துட்டு இழுத்துட்டு வந்துடும். ஸோ அதனால் இழுத்துட்டு வரும்போது ஷேப் வந்துட்டு கோணையாக மாறிடும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி அவுட்லைன் இல்லாதப்போ போடும்போது கொஞ்சம் அவுட்லைனுக்கு கொஞ்சமாக தள்ளி ஒரு பாயிண்ட் வெளியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? அவுட்லைன் மேலே எடுக்காமல் அவுட்லைனுக்கு வெளிப்பக்கமாக இருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் தள்ளி அப்படியே த்ரெட்டை எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் போடுங்க. சரிங்களா? அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஷேப்பில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அவுட்லைன் இல்லாமல் ஸ்டிச் கண்டிப்பாக போட முடியும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? எனிவே உங்களுக்கு ரொம்ப நாள் இந்த டவுட்டு கண்டிப்பாக கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கற்றுருப்பீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.